அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா காகம். காகம் நம்முடைய வீட்டில் நாம் எப்போதும் பார்க்கக்கூடிய பறவை தான். ஆனால் காகத்தில் சில பார்த்தோம்னா நம் முன்னோர்கள் வழிபாட்டில் முக்கியமாகவே நாம் சொல்கிறோம். அப்படி காகத்தை உணர்த்தும் சகுனங்கள் நிறையவே இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிந்திடாத இதுவுமே அறிந்தாட சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டிருக்கேன். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் நாட்டில் பார்த்தோம்னா பிற பறவைகளுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை விடவே காகங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை தராங்க. காகம் பார்த்தோம்னா தங்களுடைய முன்னோர்களாகவே பாவித்து வழிபட்டு வராங்க. காகம் கரைவது கூட சில சகுனங்களை உணர்த்துவதாக மக்கள் இன்று வரையுமே நம்புகிறாங்க. தினமுமே பார்த்தோம்னா காகத்திற்கு உணவு வைப்பது நாம் இன்றளவும் பின்பற்றி வர ஒரு செயல்னே சொல்லலாம். மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவம் கூடிய இன்னும் பழக்கமும் உண்டாம். மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நாம் கொடுத்து வரோம் காகத்துக்கு. அந்த வகையில் பார்த்தோம்னா தினமுமே காகம் நம் வீட்டில் முன் அமர்வதே கரைவதற்கு என்ன அர்த்தம் என சாஸ்திரங்களை கூறும் விஷயங்களை நாம் இனி பார்ப்போம். முதலாவதாக பார்த்தோம்னா உடல் முழுவதுமே கருப்பாகவும் தலை கழுத்து பகுதி மட்டும் சாம்பல் நிறமாக கொண்ட மணி காக்கையாம். இரண்டாவதாக பார்த்தோம்னா உடல் முழுவதும் முழு கருமை நிறம் கொண்டது அண்டங்காக்கைன்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக அரிதாக தென்படக்கூடிய வெள்ளை நிற காக்கையாம். இந்த பதிவில் காகம் நமக்கு உணரக்கூடிய சில சகுனங்களை நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஜோதிடத்தின்படி பார்த்தோம்னா கர்ம காரகன் என அழைக்கப்படக்கூடிய சனி பகவானுடைய வாகனமாக தான் காகம் இருக்குது. நம்முடைய பித்ருக்கள்னும் நம்முடைய முன்னோர்களின் வடிவமாக தான் நாம் வணங்கி வரோம். நம்முடைய காகங்களை வளம் வந்து கொண்டிருக்கின்றன எனவும் நம்பப்படுது. பித்ரு வழிபாடு பார்த்தோம்னா பல குடும்பங்களைச் சேர்ந்த பெரியவர்கள் தினமுமே காக்கைக்கு உணவு வைப்பதை வழக்கமாக வச்சுருக்காங்க. தினமுமே உணவு வைக்காத நண்பர்களாக இருந்தீங்கன்னா அமாவாசை தினத்திலையும் தங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொண்டு வழிபட்டு முன்னோர்களின் வடிவமாக நம்பக்கூடிய காக்கைக்கு உணவு வைத்து இன்றும் பலர் கடைபிடித்து வராங்க. முன்னோர் வழிபாடும் காக்கைக்கு உணவு வைப்பதும் பிரிக்க முடியாத ஒரு செயல்னு சொல்லலாம். உடல் முழுவதுமே மிகவும் கருப்பு நிறம் கொண்ட காக்கை பார்த்தோம்னா வீட்டின் அருகில் அல்லது வீட்டின் மீது அமர்ந்து கரைச்சுன்னா அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புற நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு தான் செல்லுமா. வீட்டில் உள்ள விநாயகருக்கும் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது நல்லதுன்னு சொல்கிறதாங்க. தாகம் வரும் காகமா நம்மள பலர் நம் தலை மீது காகம் தாக்க வருவதை பார்த்துருப்போம். அதுதான் இட்ட முட்டையே அல்லது குஞ்சுகளை காப்பதற்காக தான் அப்படி நடந்து கொள்ளுது. பல நேரங்களில் சம்மந்தமே இல்லாமல் அப்படி நம்ம தாக்க வந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய தீய சகுனத்தையோ அல்லது ஆபத்தையோ உணர்த்தக்கூடியதாக அமையுது. வெள்ளை நிற காகத்தை காண்பது நம் வீட்டு அல்ல எதிர்ச்சியாக வெள்ளை நிற காகத்தை காண்பது கூட தீய சகுனத்தை குறிப்பதாகவே சொல்லப்படுது. கரைவதும் சகுனமாக நம்ம பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்தோம்னா மணி காகம் எனும் சாதாரண காகம் நாம் காணக்கூடிய காகங்கள் நம்முடைய வீட்டில் முன்னாடி அமர்ந்துக்கோ தொடர்ந்து கரைவது பார்த்துருப்போம். இது நமக்கு நல்ல செய்தியா நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதா எடுத்துக்கொள்ளலாமா? மணிக்காகம் அடிக்கடி நம் வீட்டை முன்னாடி கரைவதை நாம் கண்டாலே நமக்கு வீடு மனயோகம் உண்டாக போகுதுன்னு எடுத்துக்கலாம். அதே போல் நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லுது. வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்கும் என சாஸ்திரங்களில் கூறியிருக்காங்க. பயணத்தின் போது காகம் பார்த்தோம்னா வளமிருந்து இடம் போனுச்சுன்னா தன லாபத்தையும் இடமிருந்து வளம் வந்துச்சு தன நஷ்டத்தையும் உண்டாக்குமா. பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டு வந்துச்சுன்னா பயணத்தை தவிர்த்து விடுவது நல்லது. ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டும் காட்சியை நாம் பார்த்தோம்னா பயணம் இனிதாகவே அமையுமாம். ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம் குடை காலனி அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால தீண்டினாலே பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் நேரிடலாம். அன்று பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லதுன்னே சொல்லலாம். காக்கா ஜோசியம் தெரிந்தால் கவலைப்படாமல் இருக்கலாம். அதே நேரம் பார்த்தோம்னா பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தில் பலவிதமான தனலாபம் ஏற்படுமா. வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணின் தலையில ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தனலாபம் ஏற்படும், பெண்களால் நன்மை உண்டாகும்.
காக்கா ஜோசு காரணமின்றி கரைந்து ஒலி எழுப்பும் காகம் பஞ்சத்தையும் வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகளின் தொல்லையும் இரவில் சாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிட போவதையும் சகுனமாக தெரிவிக்கும். ஒருவர் மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதை நேருதலை குறிக்கும். கூடு ஊரில் மேலாக பறப்பது அவ்வூருக்கு ஏற்பட இருக்கும் ஆபத்தை குறிக்கும் விதமாக அமையுது. பார்த்தோம்னா ஒருவருடைய உடம்பின் மீதோ அவர் பயன்படுத்தும் வாகனத்தின் மீதோ குடையின் மீதோ காலனி மீதோ தன் சிறகை கொண்டு தீண்டி விட்டு செல்வது அவ்வளவு நல்லதல்லைங்க. அவருக்கு வர இருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே அறிவுறுத்துது. அவர்களுக்கு அகால மரணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என சகுன சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க. இத்தகையவங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலனை அளிக்கும். நீங்கள் வெளியில் எங்காவது செல்றீங்கன்னா உங்களுக்கு நேரெதிர நீங்கள் செல்லும் திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டு வந்துச்சுனாவே அந்த பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க. காகம் பார்த்தோம்னா சனி பகவானுடைய வாகனமாக இருக்குது. நீங்கள் செய்யும் புண்ணிய காரணத்திற்கு ஏற்பதான் காகத்தின் மூலம் சில அறிகுறிகளை இறைவன் உங்களுக்கு உணர்த்துவாராம். அதே போல தான் ஒரு விஷயம்தான் இதுவும். முற்றத்தில் தலையிடித்து விட்டால் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு தண்ணீர் குடித்து விட்டு தான் செல்ல சொல்லுவாங்க. இதையெல்லாம் பயமுறுத்த கூறப்படுவது அல்ல, ஒரு அறிகுறியின் மூலம்தான் வர இருக்கும் ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள சொல்லப்படும் ரகசியனே சொல்லலாம். காகம் உங்கள் வீட்டில் ஈரமாக இருக்கும் மண் அல்லது மணலில் பூக்கள், காய்கள், பழங்கள், நெல், தானியம் போன்றவற்றை கொண்டு வந்து போட்டு விட்டு சென்றுச்சுன்னா அந்த வீட்டில் அந்தந்த பொருட்களுக்கு உரிய லாப பலன்களும் கிடைக்கும். காகம் தன் குஞ்சுக்கு உணவு கொடுப்பது போல பார்க்க நேர்ந்துச்சுன்னா அது சுபசகுனம்னு சொல்லப்படுது. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடைபெறும் என்பதை தெரிவிக்கும் விதமாகவே இது மாதிரி செயல்படும். உங்கள் வீட்டில் இருக்கும் பாத்திரம் போன்ற ஏதாவது ஒரு பொருள் காகம் கொண்டு செல்ல நேர்ந்துச்சுன்னா அது அபசகுணம். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு காகம் சூரியனை பார்த்து கரைந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதுவும் அபசகுணமாக தான் பார்க்கணும். இது போன்ற விஷயங்களை வீட்டில் நடைபெற்ற உடனே குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் சிவந்த பொருட்கள், மலர்கள் எந்த வகையினுமே சிவப்பு நிறத்தில் ஏதாவது கொண்டு வந்து போட்டுச்சுன்னா உங்களுக்கு நெருப்பினால் ஆபத்து வர இருப்பதை முன்கூடியே தெரிவிக்கும் விதமாக இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக எந்த செயலையும் ஈடுபடுங்க. காகம் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கு வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் பறந்து சென்றுச்சுன்னா லாபமோ, இடம்புறம் வலப்புறம் வந்துச்சுன்னா செல்லும் காரியத்தில் நஷ்டமும் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் காகம் கரையும் திசைகளும் அதற்குரிய பழங்களும் பார்ப்போம். கிழக்கு திசை நோக்கி காகம் கரைந்துச்சுன்னா அரசு வழி ஆதரவு பெருகும், பொன்னாபாரான சேர்க்கை உண்டாகும், நட்பு வட்டம் விரியும், நல்ல உணவு கிடைக்குமா. தென்கிழக்கு திசை நோக்கி காகம் கரைந்துச்சுன்னா தங்கத்தால் லாபம் பெருகும், வடக்கு திசை நோக்கி கரைந்துச்சுன்னா வாகனத்தால் லாபமும் வாகனத்தை சேர்க்கை உண்டாகுமா, வஸ்திரத்தில் லாபமும் புது வஸ்திர சேர்க்கை உண்டாகுமா. தென்மேற்கு திசையில் காகம் கரைந்துச்சுன்னா தயிரால் லாபம், எண்ணெய் பொருட்களால் லாபம், உணவுப் பொருட்களால் லாபம் ஏற்படும். உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலம் பெரும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறலாம். மேற்கு திசை கொண்டு காகம் கரைந்துச்சுன்னா நெல், தானியத்தில் லாபம், முத்து, பவளை போன்ற லாபம் ஏற்படும். கடலில் இருந்து கிடைக்கும் பொருளால் லாபம் பெருகும். நீங்கள் பயணிக்கும் போது திடீரென்று பார்த்தோம்னா காகம் பறந்து உங்கள் முன்னே அமர்ந்திருப்பதை கண்டிங்கன்னா அது நல்ல காரணத்துக்காக இருக்கலாம், தீய காரணங்களாகவும் இருக்கலாம். ஏன்னா மதத்தின் காகம் முன்னோதையர்களாக கருதப்படுது. அதனால தான் காகத்திற்கு படையல் வைத்து வழிபடுறோம். காகம் நிதியின் கடவுளான சனிதேவனின் வாகனமாக கருதப்படுது. எனவே நீங்கள் திடீரென்று ஒரு காகத்தை பார்த்தீங்கன்னா அசுபமான அர்த்தங்களா சுபமான அர்த்தங்களா என தெரிஞ்சுக்கோங்க. காகம் பார்த்தோம்னா ஒருவருடைய மரணத்தை முன்னறிவிக்கும் இதாக சொல்லப்படுது. சாலையில் இறந்த காகத்தை பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி இருக்க போவது என்று அர்த்தமா. இறந்த காகமும் சனியின் கோபத்தை வெளிப்படுத்துது. இது சனி தோஷத்தை குறிக்கும் விதமாக அமைது. சாலையின் செத்த காகத்தை பார்த்தாலே சனி சில காரணங்களால் உங்கள் மீது கோபமாக இருப்பதாக அர்த்தமா. இப்படி இறந்த காகத்தை நீங்கள் பார்த்தா உடனடியாக சனி பகவான் கோயிலுக்கு போய் மன்னிப்பு கேட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. முன்னோர்களின் கோபத்தையும் சொல்லப்படுது. காகம் அமர்ந்திருப்பது போல கண்டா அது கெட்ட அறிகுறிய சொல்லுது. கனவுல பறக்கும் காகத்தை கண்டால் நீங்கள் மனநல பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்ள போகிறீங்க என்று அர்த்தமா. கனவுல காகத்தை பிடித்திருப்பதை கண்டிங்கன்னா அது நல்ல அறிகுறின்னு கனவு அறிவியல சொல்லியிருக்காங்க. காகம் தோன்றினாலே உங்கள் குடும்பத்துல தேவைகள் பூர்த்தியாகும், வீட்டில் சாதகமான சூழல் நிலவும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.